தாழ்த்தப்பட்ட ஆதி குடிகளுக்கு எப்படி தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி பெண்களுக்கும் மீனவர்களுக்கும் தனி தொகுதி ஒதுக்கு என்று சொல்றோம். வரைவுல சொல்லியிருக்கோம், நீங்க பார்க்கணும். ஆட்சியின் வரைவுல கொடுத்துருக்கேன். மீனவர்களுக்கு தனி தொகுதி. இந்த தொகுதியில மீனவரை தான் எவன் நிறுத்தினாலும் நிறுத்தணும், வேற யாரும் நிறுத்தக்கூடாது. அப்படி ஒரு தொகுதி இருக்கா? இதுவரை இல்ல. நான் சொன்னேன், எவங்க அதுலயே விழல. என்னென்னமோ சொன்னேன். மீனவர்களுக்கு என்று தனியாக வங்கி தொடங்குவேன், வைப்பகம் கொண்டு வருவேன். தமிழர்களுக்கு என்று வைப்பகம் கொண்டு வருவேன். எவனுக்கோ தான் வங்கி இருக்கு, எவருக்கோ வங்கி இருக்கு. ஏன் நாடார்னு ஒரு சாதி கூட வங்கி வச்சிருக்கு. மெர்கண்டன் பேங்க், பஞ்சாபி நேஷன் பேங்க் இருக்கு, ஆந்திரா பேங்க் இருக்கு, கரூர் விசா பேங்க் இருக்கு. எல்லாமே எவ்வளவோ வங்கிகள் இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு நாடு, இவ்வளவு பெரிய தேசிய இனம், தமிழர் வைப்பகம் என்று ஒன்று தொடங்கி இருக்க முடியாதா? தொடங்கல. உலகத்தில் இந்த இனத்திற்கென்று தமிழீழ வைப்பகம் என்று தொடங்கியவன் எங்கள் தலைவன் தான். தமிழர் வைப்பகம் என்று தொடங்கி அதில் பணத்தை சேமிக்க வச்சு நெசவாளிகளுக்கு, மீனவர்களுக்கு, வேளாண்குடிகளுக்கு மிக குறைந்த வட்டியில தொழில் முனையை கொடுத்திருக்க முடியாதா? செய்திருக்க முடியாதா? நோக்கம் இல்ல, நாம செய்யறோம். அதையும் கொடுத்தோம். எல்லாம் சொன்னேன். மீனவர்களை பாதுகாக்க நெய்தல் படை என்று ஒண்ணு கட்டுவேன். அவர்களுக்கு கல்வி தகுதி கிடையாது. 10ஆப்பு படிச்சிருக்கலாம், 8ஆப்பு படிச்சிருக்கலாம், 12ஆப்பு படிச்சிருக்கலாம், படிக்காம கூட இருக்கலாம். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அவனுக்கு தான் நீஞ்ச தெரியும், படகோட்ட தெரியுமே, அதுவே சிறப்பு தகுதி. இந்த நெய்தல் படையில் மீனவ மக்களை மட்டுமே எடுப்பேன், மீனவ இளைஞர்களை மட்டுமே வேலைக்கு எடுப்பேன். சிறப்பு பயிற்சி கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? ஆக சிறந்த பயிற்சி கொடுப்பேன். யாரை வச்சு கொடுப்பேன்னு உனக்கு சொல்ல வேண்டியது இல்லை. எல்லாத்தையும் சொல்லிட்டா செய்யறது கொண்டு இருக்காதுல்ல. அப்படி கொடுப்பேன். அந்த நெய்தல் படை வைப்பேன். ஆட்டம் காட்டுறான் பார் சிங்களன். 12 பேரை பிடித்து விட்டான், வலையை பறித்து விட்டான், படகை பிடித்து விட்டான், அப்பறித்து விட்டான், உசிரையில் போட்டு விட்டான், சுட்டு விட்டான். ஒன்னும் நடக்காது. ஒவ்வொரு படகுலையும் 10 பேர் உட்கார்ந்துப்பேன். நீ ஃபண்டு கொண்டு போறியே இல்லையே, நான் கொடுக்குற குண்டை கொண்டு போன்னு ஏற்றி விட்டுறேன். பெட்ரோல் இருக்கா, டீசல் இருக்கா, சாப்பிட சோறு இருக்கான்னு கேட்க மாட்டேன். துப்பாக்கி இருக்கா, தோட்டா நிறைய இருக்கா, குண்டு இருக்கா, ஏறி உட்கார்ற பாப்போம். டே, எங்க அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறத பாக்குறதுக்காக நாங்க முதலமைச்சராக வந்து உட்கார்றோம். நான் விளையாட்டா போயிட்டு இருக்கிறேன்னே பல பேர் நினைச்சிருக்கேன். உண்மையிலேயே நான் வந்து உட்கார்ந்தவன சிங்களன் என்ன பாடுபடுறான் மட்டும் நீங்க இந்த தொற்ற சொல்லுப்பா பாப்பேன். தலையெல்லாம் நின்று தண்ணி குடிக்க விட்டுருவேன். அப்படி செய்யறதுக்கு ஆள் இல்ல, விளையாட்டு காட்டிக்கிட்டு நிக்கிறேன்.